இல்ல அது சம்பந்தமாக முதல்வர் வந்து எல்லா இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகள்ல சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்ல ஆய்வுகள் எல்லா தரப்புலையும் நடக்கப்பட்டது. எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இப்போ இதுல சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வந்து தண்ணி திறந்து சொல்லி திறந்து வராங்களா இல்லையா? இல்ல ஆணையத்திலிருந்து ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள், இப்ப 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில லீகல்ல நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்புல கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்க அவங்களை கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில போகக்கூடாது. சோ அதையே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வராரு. அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்க இருக்க எதிர்கட்சிகள யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்க, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து லீகலா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்வோம். சீக்கிரம் முதல்வர் அலுவலகத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடக அரசு திறக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க அது குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அறிவிப்பு வரும். இல்ல ஒவ்வொரு முறையுமே அவங்க அதான் பண்றாங்க. இதுக்கு என்ன தெளிவான இப்ப இல்ல எப்பயுமே இங்க பாருங்க, கர்நாடகா ஒரு அரசியலே வந்து காவேரி விஷயத்தை வச்சுதான் அவங்களுடைய அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல எப்பயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகாவோட அரசியலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்ட்ல தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகள் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதுல லீகல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க, இது நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை பண்றோம். அவங்க ஒரு கட்சி கூட்டத்தை கூப்பிடுறாங்க, இங்க இருக்கிற திமுக சொல்றாங்க. இல்ல எல்லாருக்கும் ஒரே நிமிஷம், நீங்க நிறைய கொஸ்டின் ஒரே மாதிரி கேக்குறீங்க. ஒரே நிமிஷம். இதுல இன்னும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டி இருக்குது. முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக, அடுத்து நம்ம வந்து ட்ரிபியூனல் நம்ம கொண்டு வரது மூலமாக ஒரு அடுத்த ஆப்ஷன், இன்னொன்னு இன்டர்ஸ்டேட்ல நம்ம எப்படி பேசி வாங்குறோம். இது 3 ஆப்ஷன். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் இல்ல அது மாதிரியான எந்த முடிவும் இது வரைக்கும் இல்லை. அது மாதிரி எந்த முடிவும் இது வரைக்கும் ஒண்ணு இல்ல. இல்ல ஒரே நிமிஷம். இபி பில் விஷயமாக ரீஅசஸ்மெண்ட் முழுமையாக நடந்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம சொன்ன அந்த 3,70,000 வந்து நம்மளா எடுத்துதான் நம்ம ரீஅசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இபியா வந்து மின்சார வாரியமாக நம்மளாவே எடுத்துதான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவாக இது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன விஷயம் இருங்க நான் சொல்றேன் இல்ல நான் இதை முடிச்சுக்கலாம். அதாவது என்னன்னா இவர் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. அவ்வளவு கம்ப்ளைண்ட் வரல, நம்மள தான் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் அதுக்கான எவ்வளவு நம்ம பண்ணிருக்கோம், எவ்வளவு எரர் இருக்குன்னு நம்ம வந்து வெளியிட போறோம். இல்ல அது டெய்லி அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இல்ல நீங்க யாரோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி அததான் குழப்பற விஷயமாக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் இல்ல. இருங்க ஒரே செகண்ட் இருங்க. நான் திரும்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன்.
போன வருஷம் இதே மாதிரியான 3 மடங்கு மேல இருக்க கட்டணம் வந்து இதே மாதிரி சம்மர்ல 11,50,000 பேருக்கு மேல வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட வந்திருக்கு. இதை நம்மளா வந்து இன்னைக்கு 3,70,000 பேருக்கு ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம். நேத்து இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கோ ரீஅசஸ்மெண்ட் நேரா போய் ஏடி லெவல், ஏஇ லெவல், கொஞ்சம் நான் சொல்றேன், கொஞ்சம் நான் சொன்னா முடிச்சுக்கிட்டேன். ரீஅசஸ்மெண்ட் 1 வீக்ல முடிஞ்சிடும். இதுல எந்த இடத்துலயும் பிள்ளை இருக்க மாதிரி தெரியல. அடுத்த மாசம் கட்டணத்துக்குள்ள இந்த 1 வீக்ல எங்கெங்க ரீஅசஸ்மெண்ட் நேத்து இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்கான ரீஅசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயே ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. சொன்ன பாரு, அங்க போய் ரீஅசஸ்மெண்ட் பண்றதுல அங்கேயே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி முடிக்க போறாங்க. இவ்வளவுதான் இதுல ப்ராப்ளம். சரி, வேற ஏதாவது திரும்ப சரி. இப்ப நான் சொன்னதுல எல்லாருக்கும் புரிஞ்சதுல சரி, ஓகே. வேற ஒன்றும் இல்லை. இல்ல முதலமைச்சருடைய டிராவல் சம்பந்தமா ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதல்வரத்துல இருந்து அது சம்பந்தமாக கண்டிப்பா அறிவிப்பாங்க. இதுவரை இல்ல அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்துச்சா, டிராவல் இருந்தால் விரைவாக அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்தால் விரைவாக அறிவிக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.